இனிமேல் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ராஜஸ்தான் மக்கள் தான் பார்த்தீங்கன்னா ரோல் மாடல் அப்படின்னு சொல்லலாம். ராஜஸ்தானில் இருக்கிறவங்க அப்படி என்ன பண்ணாங்க, அவங்கள எப்படி நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியெலாம் உங்களுக்கு இருக்குல்ல. அந்த கேள்விக்கான பதில்கள் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வணக்கம், நான் ஆர்ஜே ரஞ்சித். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ். ராஜஸ்தான் மக்களை ஏன் நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா ஒரு பர்டிகுலர் காரணத்தினால தான் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். அதுதான் வந்து வெதர். ஓகே, இப்போ நம்ம சென்னையில் இந்த ஏப்ரல் மாதம் முடிஞ்சிடுச்சு. மே மாதம் சும்மா பின்னி படல் எடுத்துகிட்டு இருக்குது வெயில். அதாவது நம்ம மொபைலில் வந்து அப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீட் வேவ் அலர்ட்னு மெசேஜ் வருதுங்க. இந்த ஏரியாலாம் ஹீட் வேவ் அலர்ட் இருக்குது, இந்த டைமில் இருக்குது, தயவு செஞ்சு வெளில போகாதீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் கவர்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 11 AM to 4 PM வெளில போகாதீங்க, அவசியம் இருந்தால் மட்டும் போக அப்படின்னு சொல்லுது. அண்ட் நிறைய இடங்கள்லாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு வந்து ஜூஸ் வைப்பாங்க, தண்ணி வைப்பாங்க, மோர் வைப்பாங்க. அதுலேருந்து இப்போ ஒரு படி மேலே போயிட்டு ORS வாட்டரே வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்தளவுக்கு ஹீட்டுடைய தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கு, சன் ஸ்ட்ரோக்லாம் அதிகமாக வருது. இந்தியாவில் பல உயிரிழப்புகள் ஏற்படுது. இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிற போது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் ஹீட் வேவ் அலர்ட் அப்படிங்கிறது வெதர் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. ஆனால் இந்த வாட்டி சேலத்தில் வந்து பயங்கர வெயில் அப்படிங்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இதற்கு காரணம் காலநிலை மாற்றம், அப்புறம் குளோபல் வார்மிங், அதுக்கப்புறமா ஏகப்பட்ட விஷயங்கள். மழை வந்து போன வருஷம் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும், ஏன் நம்ம ராஜஸ்தான் மக்களை இப்போ வந்து நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும், ரோல் மாடலாக எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு. ஓகே, இப்போ நம்ம ஊரில் வந்து 37லேருந்து ஒரு 42 டிகிரி வெயில் அடிக்கிற போதே நம்மளால் தாங்க முடியலையே. நம்ம ஊருக்கு பக்கத்தில் கடல் இருக்குது, கடல்லேருந்து அட்லீஸ்ட் சீ ப்ரீஸ் வருது, அது கொஞ்சம் காத்தடிச்சா கூட கொஞ்சம் குளுகுளுன்னு இருக்கும். ஆனால் ராஜஸ்தானில் இது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு பாட்டோட ரெஃபரன்ஸோடய சொல்கிறேனே, இந்த சந்தன தென்றலை அப்படின்னு சொல்லிட்டு கண்டு கொண்டேன் படத்தில் ஒரு பாட்டு வரும். அதில் அஜித் நடுவில் இருப்பார், பின்னாடி வந்து இந்த ராஜஸ்தானி டான்ஸர்ஸ் தான் ஆடிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய காஸ்ட்யூம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா ஃபுல்லாக ஒயிட்லேயே இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காட்டன். அண்ட் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த தலைப்பாகைன்னு ஒன்று போட்டிருப்பாங்க, அதுவுமே ஒயிட் கலரில் போட்டிருப்பாங்க. ஏன் வந்து அவங்களுடைய இந்த ஒயிட் கலரில் அவங்க காஸ்டியூம்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஒயிட் ஹேஸ் காட் ஹை ஆல்பிடோ இண்டெக்ஸ். இந்த ஆல்பிடோ இண்டெக்ஸ்னால் என்னென்னாக்கா, ஒரு லைட் வந்து பாஸ் ஆகுது இந்த ஒயிட் கலரில் அப்படின்னாக்கா, இந்த ஆல்பிடோ இண்டெக்ஸ் ஒயிட் கலரில் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து ஈஸியாக அந்த லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இப்போ இந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கிற போது லைட் வந்து ஒரு 50% உள்ளே இழுத்து என் உடம்புக்கு போகுது அப்படின்னாக்கா, ஒயிட் கலரில் ரிஃப்ளெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த ஹீட்டோ அந்த லைட்டோ என்னுடைய உடலுக்குள்ளே போகிறது வந்து கம்மியாகுது. அதனால ஹீட்டுடைய எஃபெக்ட் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல் ஹேண்டில் வந்து ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் போடுறாங்க, ஒயிட் கலர் பேண்ட் போடுறாங்க, ஒயிட் கலர் தலப்பா வச்சுக்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால அவங்க பாடிக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு ஸ்டெபிளைஸ்டு ஃபீலிங்கை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் நிறைய தண்ணி குடிப்பாங்க, அண்டு தண்ணியை சேவ் பண்ணி வச்சுப்பாங்க, அவங்களுடைய ட்ராவலை பிளான் பண்ணுவாங்க. குறிப்பாக 11 to 4 o'clock வெளில பெருசாக போக மாட்டாங்க. இதெல்லாம் அவங்க பண்ணுறது உண்டு. அண்டு ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பல பேர் வந்து இந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேவியாக இருக்கட்டும், பைலட்ஸாக இருக்கட்டும், டிரைவர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஆல்பிடோ இண்டெக்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ ராஜஸ்தான் மக்கள்கிட்டேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், எதற்காக அவங்க ரோல் மாடலாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களுமே இந்த வெயிலுக்கு 11 to 4 வந்து வெளில போகாதீங்க, நிறைய தண்ணி குடிங்க, வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, இந்த நான் வெஜிடேரியன் கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாருங்கள், ஸ்பைசியான ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ண பாருங்கள். இதெல்லாம் பண்ணாலுமே கூட நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னாக்க நம்ம ஊர் வெதருக்கு, அதுவும் இந்த டைமுக்கு வந்து ஜீன்ஸ் போடுறது, அதுக்கப்புறமா வந்து ரொம்ப டைட்டான ட்ரெஸ் போடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு லைட் ஷேட்ஸ், அது ஒயிட்டாக இருந்ததுன்னா சூப்பர், ஒயிட் சில பேர் வந்து அழுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது இல்லாமல் லைட் கலர்ட் ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம போட்டுட்டு வெளில போகிறோம் அப்படின்னாக்கா, ஆஸ் யூஷுவல் ஒயிட் இருக்கக்கூடிய அதே தன்மை வந்து அந்த லைட் கலர்ஸ்க்கும் இருக்கும். அதிகமான லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால் உங்களுக்கு நிறைய சூடு இறங்காமல் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. இந்த சன் ஸ்ட்ரோக், ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தள்ளியே இருப்பீங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம்ல, இது வரைக்கும் நான் ஒயிட் கலர் அவாய்ட் பண்ணேன், இனிமேல் நான் வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னாக்கா, இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். லைட் கலர்ஸ் அண்ட் ஒயிட் கலர்ஸ் வந்து வேர் பண்ணுங்கள். மறக்காமல் சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.